ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரூஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கவலை மீன், கவலைன்னு சொல்லுவாங்க, சால மீன்னு சொல்லுவாங்க. இந்த மீன் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது ஈஸியான மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அருகாமனை, கத்தி எதுவுமே தேவையில்லை. வெறும் சிசர் இருந்தாலே போதும். அதை வச்சு நம்ம ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க. முதல்ல மீனுக்குள்ளே தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு அதில் உங்களுக்கு ஒரு மீன் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்ட்டு. இந்த சிசர் எடுத்துட்டேன் பாருங்கள். ஒரு மீன் எடுத்தாச்சு. அந்த மீனை கையில் எடுத்துக்குங்க. வாழை கட் பண்ணுங்கள். சைடில் ஒரு செதில் மாதிரி இருக்கும், அதுவும் கட் பண்ணுங்கள். அதையும் நல்லா கட் பண்ணிட்டு அந்த வயிற்று சைடோடு சேர்த்து இந்த அப்படி கட் பண்ணுற பாருங்கள், அதேமாதிரி கட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் சைடு முள் நிறையா இருக்கும், சின்ன சின்னதாக கொக்கி மாதிரி இருக்கும் முள். அந்த முள் இருந்தால் மீன் குழம்புல போட்டால் ரொம்ப முள்ளாக தெரியும். அதனால் அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக எடுத்தாலே போதும், குடல் எல்லாமே க்ளீனாக வந்துடும். ஈஸியான வேலை, அவ்வளோதான். கட் பண்ணியாச்சு. இனி அதில் இருக்க செதிலை எடுக்கணும். செதில் எடுக்கிறதுக்கு சிசர் இப்படி திருப்பி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிக்கிட்டு லைட்டாக செருகுனாலே போதும். கவலை மீனில் ஈஸியாக வந்துடும் செதில். ரொம்ப கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான். இன்னொரு மீன் உங்களுக்கு அதே மாதிரி கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு மீன் எடுத்துக்கிட்டேன். வாழை கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இனி சைடில் இருக்க குடல், அந்த சைடில் இந்த இறகு மாதிரி இருக்க அந்த இறகை கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். தலை வேண்டாட்டி நம்ம தலையை கட் பண்ணி தூர போட்டுடலாம். நான் தலை போட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்கும், அதனால் நான் தலையோடு தான் போடுவேன். இங்கே பாருங்கள், அந்த குடலை எடுத்துகிட்டேன் பாருங்கள். அவ்வளோதான், க்ளீன் ஆகிடுச்சு. இனி செதில் மட்டும் தான் எடுக்கணும். நீங்கள் அந்த வயிற்றோடு கட் பண்ணுறப்ப அந்த சின்ன சின்ன முள் எல்லாமே அதில் போயிடும், அதனால் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், சிசர் எடுத்து கட் பண்ணிடுங்க. திருப்பி வச்சுட்டு இந்த பாருங்கள், செருகுனாலே போதும். லைட்டாக சொரசினாலே போதும், சூப்பராக வந்துடும் செதில். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. இது கவலை மீனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மத்தி மீனாக இருந்தால் தான் கொஞ்சம் கஷ்டப்படும். இது கவலை மீனுங்கிறனால ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், சூப்பராகிடுச்சு. சூப்பராக கழுவி க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், க்ளீன் பண்ணியாச்சு. இதுலேயே நல்லா வரலைன்னா நம்ம கை விரல வச்சு கூட நம்ம எடுக்கலாம். நகை இருந்ததுன்னு வச்சுடுங்க, அதை வச்சு லைட்டாக நீங்கள் சொரண்டினீங்கனாலே, கத்தி வச்சு திருப்பி சொரணுன்னு அவசியம் இல்லை. சூப்பராக அந்த செதில் எல்லாமே வந்துடும். லைட்டாக அங்கே பாருங்கள், நான் எப்படி லைட்டாக எடுக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி எடுத்தாலே போதும், சூப்பராக செதிலெல்லாம் வந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இனி எல்லாத்தையும் நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு அப்படி எப்படி கழுவலாங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதேமாரி நான் எல்லா மீனையும் கட் பண்ணிக்கலாம். எல்லா மீனையும் கட் பண்ணியாச்சு. எனக்கு கழுவலாம். கழுவுறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கிடுங்க. கல் உப்பாக இருந்தாலும் சரி, சால்ட் உப்பாக இருந்தாலும் சரி, அதை போட்டுட்டு நல்லா 2-3 வாட்டி நல்லா தேய்ச்சிக்குங்க. தேய்ச்சோன்னா அதில் லைட்டாக கசடு மாதிரி அழுக்கு மாதிரி வரும். அதுக்கப்புறம் நம்ம கழுவுனோம்னா பளிச்சுன்னு ஆகிடும் மீன். அந்த கவிச்ச ஸ்மெல்லும் இருக்காது. மஞ்சத்தூள் வேணாலும் போடலாம். நான் மஞ்சத்தூள் போட மாட்டேன், எப்போவுமே கல் உப்பு மட்டும் தான் போடுவேன். இதுவே ஈஸியாக நல்லாயிருக்கும். நல்லா அந்த கல் உப்பு போட்டு தேய்க்கிறனால அந்த மேலே இருக்க ஒரு மாதிரி பிசுப்பு லைட்டாக மாவு மாதிரி இருக்கும், அதுவும் வந்துடும் இந்த மீனில். அதனால் கல் உப்பு போட்டு 2-3 தேய்ச்சிக்கோங்க. எந்த உப்புனாலும் ஓகே, கல் உப்புனா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். தண்ணி 4-5 தண்ணி நல்லா கழுவி எடுக்கணும். அந்த ரத்தம் மாதிரி வர்றதெல்லாம் போகுதுன்னு நல்லாவே கழுவணும். நல்லா சூப்பராக தேய்ச்சி கழுவிடுங்க. ஒரு 3 தண்ணி 4 தண்ணி கழுவினீங்கனாலே மீன் பளிச்சுன்னு வந்துடும். அந்த தண்ணி கலர் வெள்ளையாக இருந்தாலே நம்ம அந்த கழுவுறதை நிறுத்திடலாம். அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக எல்லாமே தண்ணி பளிச்சுன்னு அடித்து செமையாக கழுவிட்டேன்.
செமையாக வந்துருச்சு. ஆனால் ஈஸியான மெத்தடு, ஈஸியான வேலை. இதுக்காக மீன் கடையில் கொடுத்து நம்ம கழுவணுன்னு கட் பண்ணி வாங்கிட்டு வரணுன்னு அவசியம் இல்லை. இது வீட்டில் இருந்தே சிம்பிளாக சிசர் வச்சே கட் பண்ணிடலாம். மீன் கடையில் மீன் வாங்குறப்பெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கும். நம்மளால் அதுக்கே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக வீட்டில் வாங்கிட்டு வந்து இப்படியே நம்ம எப்படியும் சிசர் வச்சுருப்போம், அதை வச்சு 10 நிமிஷத்தில் நீங்கள் மீனை கட் பண்ணி கழுவி எடுத்துடலாம். ரொம்ப டைமெல்லாம் ஆகாது. கரெக்டாக 10 நிமிஷம் இருந்தாலே போதும். கட் பண்ணி கழுவி எடுத்துடலாம். எவ்வளோ மீன்னாலும் அசால்ட்டாக சிசரை வச்சு கட் பண்ணதால சீக்கிரமாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக கழுவி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள், எப்படி பளிச்சுன்னு இருக்குதுன்னு. அந்த ரத்த கலர்லாம் போனோடனே மீன் நல்லா வெள்ளையாயிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் கழுவி ரெடி பண்ணியாச்சு. என்ன அடுத்து இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை நான் சந்திக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.